நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. முதற்கட்டமாக 16 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைகளை எடுத்து வைக்கும் வகையில் படித்தவர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. எங்களுடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம், தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம். அது எங்களுடைய லட்சியம், அதோடைய எங்களுடைய கனவு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், விருதுநகர், தஞ்சாவூர் தொகுதிகளில் தேமுதிக போட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதியிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் மற்றும் SDPI கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கீடு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு 1 தொகுதியும், SDPI கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கீடு. பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் SDPI கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கீடு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. அதிமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். 2011ஆம் ஆண்டின் வெற்றி சரித்திரம் தொடரும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உறுதி. அதிமுக தலைமையிலான கூட்டணி 2024 தேர்தலில் மீண்டும் சரித்திரம் படைக்கும் என திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே வேர்டில் சொல்லிட்டேன். 2011 மறுபடி அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தலில். நான் முதலே சொல்லிட்டேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி சரித்திரம் படைத்து சகாப்தம் செய்த இடத்திற்கு வந்ததை பெருமையாக கருதுகிறேன். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிகழ்ச்சி. முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
கட்சி அலுவலகத்திற்கு இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ கட்சி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் மாநில தலைவர் நெல்லை முபாரக் போட்டி. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதிமுக வெற்றி வேட்பாளர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கிருஷ்ணகிரி, வடசென்னை, தென் சென்னை, மதுரை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வாழ்த்து பெற்றனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விரைவில் அறிவிப்பு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். விளவங்கோடு இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அங்கே எங்களுடைய அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அவர்கள் அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இறுதி முடிவு எடுத்தவுடன் விரைவில் அங்கே வேட்பாளர் அறிவிப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அது அனைவரும் உங்களை அழைத்து அது அறிவிப்பு வெளியிடும். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு 3 ஆண்டுகளாக என்ன ஆட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. 2019, 2021 தேர்தல்களில் விடியா திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என விமர்சனம். இந்தியாவில் அனைத்து கட்சிகளையும் அடித்து நொறுக்கிய கட்சியால் அதிமுகவை அசைக்கக்கூட முடியவில்லை. தொண்டர்களால் உருவான இயக்கம் என மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் பெருமிதம். வலிமையான இயக்கம். என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு அனைத்து கட்சிகளும் அடித்து நொறுக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பண்ண முடியல. என்ன காரணம்? இது தொண்டர்கள் நிறுவிய இயக்கம். விடியா திமுகவின் தவறுகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்திட வேண்டும். உயிர் நாடியான மக்களவை தேர்தலில் அதிமுகவின் பலத்தை காட்ட வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேச்சு. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல், உயிர் நாடியான தேர்தல். நாம் யார் என்பதை, இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி ஒற்ற தலைமையை கொண்டு வந்து இழந்த சின்னத்தை மீட்டெடுத்து நாம் காட்டியிருக்கிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என ஸ்டாலின் உளறியதால் திமுக கூட்டத்தில் சலசலப்பு. வாக்குகளை பெற வாய்க்கு வந்ததை ஸ்டாலின் பேசுவதை மீண்டும் நிறுவனமாகி உள்ளதாக மக்கள் விமர்சனம். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் அண்டை புழுகுகளை வெளியிட்ட விடியா திமுக. நிபந்தனை மேல் நிபந்தனை விதித்து தமிழகத்தில் பாதி பேருக்கு மேல் மகளிர் உரிமை தொகை தராமல் ஏமாற்றியது போதாது என அனைத்து மாநில மகளிருக்கும் உரிமை தொகை தருவதாக சொல்வது வெற்று அறிவிப்பு என மக்கள் விமர்சனம். விடியா திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நம்ப மக்கள் தயாராக இல்லை. சட்டப்பேரவை தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலையில் தற்போது புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. வெல்லட்டும் இரட்டை இலை என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்டிங். அதிமுகவின் மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு மக்கள் ஆதரவு. பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் திமுகவுக்கு முடிவு கட்ட தயாராகும் விழுப்புரம் மாவட்ட மக்கள்.
கோலியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளின் முன்பு இரட்டை இலை சின்னத்தை வரைந்து அதிமுகவுக்கு ஆதரவு. சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த மக்கள் நீதி மையம் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த பரப்புரையாளர்கள். தலைமை மீதான அதிருப்தியில் பரப்புரையாளர்கள் கூட்டம் நடைபெறாமல் போன அவலம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதாவுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. 14 நாட்கள் காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளருடன் சேர்த்து 5 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வாகன சோதனை தீவிரம். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம், பரிசு பொருட்கள் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் நடவடிக்கை. தேர்தல் விதிகளை மீறி பூட்டப்பட்டிருந்த பேரூராட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டிய திமுகவினர். ஓமலூர் திமுக பேரூராட்சி தலைவர், அவரது கணவர் மீது வழக்கு பதிவு. வேலூர் அருகே வாக்காளர் பட்டியலை வைத்து மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதாக கூறி கணக்கெடுப்பில் ஈடுபட்ட விடியா திமுகவினர். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பயத்தில் கவர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றும் திமுகவினருடன் இளைஞர்கள் வாக்குவாதம். மக்களை ஏன் ஏமாத்துற? மக்களை ஏன் ஏமாத்துற? 1000 ரூபாய் தரேன்னு ஏமாத்துற. ஈரோடு தாளவாடி பேருந்து நிலையத்தில் மது அருந்துவிட்டு படுத்து கிடக்கும் மது பிரியர்கள். விடியா ஆட்சியில் காவல்துறை கண்டுகொள்ளாததால் பயணிகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். விடியா திமுக ஆட்சியில் கோடைக்காலம் வரும் முன்னே தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் குடிநீருக்காக காலி குடங்களுடன் குழாய் அடியில் மக்கள் காத்து கிடக்கும் அவலம். தமிழக அணைகளில் 33% மட்டுமே நீர் இருப்பு இருப்பதால் பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். அதிமுக ஆட்சியில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பின்பற்றி இருந்தால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்காது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் காவலர் குடியிருப்பு அருகே காவலர்களே சாலையை சுத்தம் செய்யும் அவலம். ஆவடி மாநகராட்சிக்கு வரி செலுத்தியும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை மாதவரத்தில் வெளிநாட்டிற்கு கடத்த பதுக்கி வைத்திருந்த சுமார் 6000 கிலோ குட்கா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மீஞ்சூர் அருகே அடுத்தடுத்து இருவேறு பார்களில் மாமூல் கேட்டு பார் ஊழியர்கள் மீது அரிவாளால் தாக்குதல் நடத்திய ரவுடிகள். விடியா திமுக ஆட்சியில் தலை தூக்கும் ரவுடிகள் கலாச்சாரத்தால் மக்கள் அச்சம். வண்ணங்களின் திருவிழா என்று வர்ணிக்கப்படும் ஹோலி பண்டிகை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாட்டம். வண்ண பொடிகளை கரைத்து ஒருவர் மீது ஒருவர் தெளித்து மகிழ்ச்சி அடைந்த மக்கள். மும்பை விமான நிலையத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல். எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வந்த 2 பயணிகளிடம் மத்திய வருவாய் பிரிவினர் விசாரணை.